வணக்கம், வெல்கம் பேக். இந்த வீடியோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்க ரெகுலராக பார்க்குற விமனுக்கு தான். இந்த வீடியோவில் எந்த விதமான சென்சேஷனல் இன்டென்ட்டோ இல்லை இந்த வீடியோ வந்து ஒரு பயங்கரமான ரெவல்யூஷனுக்காக சொல்கிறதோ உண்மையிலே எனக்கு அந்த மாதிரி எந்த இன்டென்ஷனும் கிடையாது. இந்த வீடியோவோட மெயினான என்னோட கோல் என்னென்னா, இது உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருக்கணும். பர்டிகுலராக நீங்கள் ஒரு விமன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ. அதுக்காக தான் நான் அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். பொறுமையாக நான் என்ன சொல்கிறேங்கிறத கேளுங்க. கேட்டுட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். விமனுக்கு வந்து செல்ஃப் டிஃபென்ஸுங்கிறது ரொம்ப முக்கியங்கிற மாதிரி ஆயிடுச்சு. மனுஷன் ரூபத்தில் இருக்கிற ஒரு டிமானிக் என்டிட்டி கூட வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறது கிளியராக தெரிஞ்சிருச்சு. இந்த கொல்கட்டா இன்சிடென்ட்ல ரொம்ப கிளியராக தெரிஞ்சிருச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்ன சொல்கிறேன்னா, செல்ஃப் டிஃபென்ஸ் தான் நம்பர் 1 லைன் ஆஃப் டிஃபென்ஸ். ஆனால் செல்ஃப் டிஃபென்ஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸில் விமன் தான் ஸ்ட்ராங்கர் தேன் மென்னு சொன்னால் நீங்கள் சத்தியமாக யாரும் நம்ப மாட்டீங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா ஒரு ஆவரேஜ் மேன் இஸ் ஸ்ட்ராங்கர் தேன் ஆவரேஜ் விமன் அப்படிங்கிறது தான் ஃபேக்ட். இந்த ஃபேக்ட் ஒன்று இருக்கும்போது இந்த ஃபேக்டை ரீப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். பட் அது நம்ம பிரச்சனை கிடையாது. ஏன்னா செல்ஃப் டிஃபென்ஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டெக்னிக் தான் பெருசே தவிர ப்ரூட் ஸ்ட்ரென்த், அதாவது ஒருத்தரை பஞ்ச் பண்ணுறதோ ஒருத்தரை பிடிச்சி அமுக்கிறதோ பெருசு கிடையாது. டெக்னிக் மட்டும்தான் அதில் பெருசு. டெக்னிக் மட்டும்தான் அதில் பேசும். ஒரு சின்ன பையன் ஒரு பெரிய ஆளை அடிக்கலாம். நீங்கள் ஒரு உமன் அப்படின்னா ஒரு சின்ன குழந்தைய ஒரு ரேபிஸ்ட் கிட்ட இருந்து நீங்கள் காப்பாற்றலாம். இல்லை ஒரு சுச்சுவேஷன் வருது அதில் உங்களை நீங்களே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிற நிலைமையில இருக்கீங்கன்னா தாராளமாக உங்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். செல்ஃப் டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் டெக்னிக் தான் நம்பர் 1 சொன்னேன் இல்லையா? அதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். விங் சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்ஷல் ஆர்ட் ஃபார்ம் இருக்குது. அதை நீங்கள் வந்து இப்மேன் படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அதோட ஓப்பனிங் பாஸ்டரே இப்படி தான். நீங்கள் இப்மேன் படம் பாருங்கள், அதில் உங்களுக்கு நல்லா புரியும். அது கம்ப்ளீட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக் ஃபோக்கஸ்டு. ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த விங் சன்னோட ஃபவுண்டரே ஒரு உமன் தான். ஒரு சைனீஸ் நன் தான் அந்த விங் சனை கண்டுபிடிச்சது. ஏன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருச்சு விமன் வந்து மென்னை விட ஸ்ட்ரென்த்தில் கம்மி அப்படின்னு. அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் டெக்னிக்கை மட்டும் பேஸ் பண்ணி ஒரு மார்ஷியல் ஆர்ட் ஃபார்ம் அவங்க உருவாக்குனாங்க. உலகம் ஃபுல்லாக இருக்கிற மார்ஷியல் ஆர்டிஸ்ட் ஃபர்ஸ்ட் கத்துக்கணும்னு ஆசைப்படுற மார்ஷியல் ஆர்ட்ஸ் விங்சன் தான், இன்க்ளூடிங் மீ. நானும் விங்சன் தான் கத்துக்கணும்னு ஃபர்ஸ்ட் ஆசைப்பட்டேன். இதுல ஒரு முக்கியமான ஐகான் இருக்காருல்ல, ப்ரூஸ்லி. ப்ரூஸ்லியே விங்சன் தான் கத்துக்கிட்டாரு. அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸோட ஃபவுண்டர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க பேரு மாஸ்டர் முய். அவங்களோட ஸ்டூடெண்டோட பேர் வந்து இம் விங் சன். அந்த விங் சன் அப்படின்னா எவர் லாஸ்டிங் ஸ்ப்ரிங் இல்லைனா எவர் லாஸ்டிங் யூத் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட மாஸ்டர்ஸ் எனக்கு இதை சொல்லி கொடுத்தது. மேபி இன்டர்நெட்ல வேற மாதிரி இருக்கலாம். ஆனா அவங்க ஸ்டூடெண்டோட பேரையே அந்த மார்ஷியல் ஆர்ட் ஃபார்முக்கு அவங்க வச்சுட்டாங்க. அந்த மார்ஷியல் ஆர்ட் ஃபார்மு டெக்னிக் பேஸ் பண்ணி இருக்கனால தாய்ச்சி கிளாஸஸ்லையும் சம்டைம்ஸ் விங்சன் வந்து டீச் பண்ணுவாங்க. மெயினாக வந்து இந்த மாதிரி ஒரே கையில் வந்து வச்சு அடிக்கிற மாதிரி ஒன் ஹேண்ட் காம்பேட்டு, ஒருத்தர் நம்மள இப்படி அடிக்க வராங்க அப்படின்னா கையை தட்டிட்டு இப்படி குத்துறது, இது எல்லாமே வந்து விங்சன்ல தான் வரும். ஏன்னா விங்சன் இஸ் மோர் டெக்னிக் ஓரியன்டட். ஸோ உமன் வந்து நேச்சுரலாகவே ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படி இல்லைன்னா ஒரு செல்ஃப் டிஃபென்ஸை கற்றுக்கும் போது அவங்க வந்து தே வில் பி மோர் இன்க்ளைன்டு டு லேர்னிங் த டெக்னிக் ரேதர் தென் லேர்னிங் த ஸ்ட்ரென்த். உமன் டெக்னிக்கை தான் ஃபோக்கஸ் பண்ணி டெக்னிக்கை தான் அதிகமாக கற்றுப்பாங்க. அதனால ஒரு ஸ்ட்ராங் மேனால அவங்கள டிஃபீட் பண்ணவே முடியாது. ஒன்ஸ் அவங்க வந்து பயங்கரமான ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட் ஆயிட்டாங்கன்னா, கண்ணை குத்துறது, தொண்டையை பிடிச்சி நசுக்கிறது, க்ராயின்ல அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் உமன் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, பண்ணணும். அதுதான் வந்து பெஸ்ட். ஏன்னா நமக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்கோ அந்த ஸ்ட்ரென்த்தை என்ஹான்ஸ் பண்ணுறது தான் மார்ஷியல் ஆர்ட்ஸை தவிர நமக்கு ரொம்ப தூரமாக இருக்கிற ஸ்ட்ரென்த்தை போய் தேடி கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப டிலே ஆகும். இந்த வீடியோவே நான் மெயினாக எதுக்கு பண்ணணும்னு நினச்சேன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் ஒரு பொண்ணு எனக்கு 24 வயசு ஆச்சு, இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி என்னோட தங்கச்சியும் நானும் சேஃபாக இருக்கணும், அதுக்கு வந்து நான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்கணும், எப்படி நான் 24 வயசில் கற்றுக்கிறதுன்னு. இங்கே பாருங்க, மார்ஷியல் ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வயசு ஒரு மேட்டரே கிடையாது. என்னோட ஸ்கூலில் 80 வயசு 70 வயசு இருக்கவங்கலாம் அசால்ட்டாக என்னை தூக்கி போட்டு அடிச்சிருவாங்க. உமன் ஆர் வெரி பவர்ஃபுல் when it comes to martial art, எஸ்பெஷலி அதில் டெக்னிக் தான் நம்பர் 1 அப்படிங்கிறப்போ. ஏன் ஒரு பெப்பர் ஸ்ப்ரே எடுத்துக்கோங்களேன். பெப்பர் ஸ்ப்ரேவை யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு டெக்னிக் தெரியணும். ஒரு பட்டன் கத்தி வச்சுக்கிறீங்கன்னா அந்த கத்தியை யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டெக்னிக் தெரியணும். நீங்கள் பெப்பர் ஸ்ப்ரே வச்சிருக்கிறனால மட்டும் அதை எடுத்து அச்சிட முடியாது. எல்லாத்துக்குமே உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்கணும், டெக்னிக் தெரியணும். ஸோ உமன் வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸில் செல்ஃப் டிஃபென்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் டெக்னிக்கில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் போக 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 தே வில் ஃபோக்கஸ் மோர் ஆன் ஸ்ட்ரென்த். அந்த ப்ரூட் ஸ்ட்ரென்த்தை வந்து பில்ட் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. விமனும் மென்னும் இன்ஹரண்ட்லி தி ஆர் டிஃப்ரெண்ட், ரைட்? விமன் அண்ட் மென் ஆர் டிஃப்ரெண்ட். ஆனால் ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன், பசங்க உலகத்தில் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்கிறேன். பசங்க உலகத்தில் வந்து எப்படின்னா, பசங்க வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒல்லியாக இருப்பானுங்க.
அந்த டீனேஜ் வயசுல வந்து ஒல்லியா இருப்பானுங்க. அந்த மாரி ஒல்லியா இருக்க பசங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறையா புல்லியிங்க்கு சப்ஜெக்ட் பண்ணப்படுவாங்க. என்ன மாரின்னா, இந்த மாரி வந்து ஒல்லியா இருக்கான்டா, இவனால அடிச்சா திருப்பி அடிக்க முடியாதுடா. அந்த மாரி சொல்லி தே வில் பி சப்ஜெக்டட் டூ தட் புல்லியிங். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா பசங்க இம்மீடியட்டா நான் ஜிம்முக்கு போணும், நான் உடம்பு ஏத்தணும், நான் உடம்பு இது பண்ணணும்னு போவானுங்க. இதே ஆப்போசிட்டா குண்டா இருக்கிற பசங்க, நல்லா உடம்பு வெயிட் போட்ட பசங்க என்ன ஆகும்னா, அவனுங்களும் புல்லிங்க்கு சப்ஜெக்ட் பண்ணப்படுவாங்க. யாருனால? இன்னொரு பையனால. இன்னொரு பையன் தான் அதெல்லாம் பண்ணுவான். அந்த புல்லிங்கே பண்ணுவான். சப்ஜெக்ட் பண்ணப்படும்போது என்ன பண்ணுவானுங்கன்னா, நேரா ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணி உடம்ப குறைச்சு பயங்கரமா ஸ்ட்ராங் ஆவானுங்க. ஸ்ட்ராங் ஆயி, "இப்ப அட்றா பார்க்கலாம்" அப்படிங்கிற மாரி நிப்பானுங்க. ஆனா, விமனோட உலகத்துல இது எப்படி இருக்கும்னு சத்தியமா எனக்கு தெரியல. எது வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் ஜர்னில உங்கள ட்ரிகர் பண்ணும்னு எனக்கு உண்மையிலே தெரியல. நம்ம வாழ்ந்துட்டு இருக்க உலகத்த பாருங்க கைஸ். நியூஸ் எடுத்து படிச்சு பாருங்க. போன வாரம் எவ்ளோ நியூஸ் இருக்கு படிச்சு பாருங்க. ப்ரூட்டலான நியூஸ்லாம் வந்திருக்கு. நீங்க படிச்சு பாருங்க போயிட்டு. அவ்ளோ நடந்திருக்கு. செல்ஃப் டிஃபென்ஸ வந்து நம்ம ரொம்ப குறைச்சு எடை போட்டுட்டு இருக்கோம். நம்மளாலலாம் பண்ண முடியுமா? நம்மளாலலாம் அடிக்க முடியுமா? அப்படி கிடையாது. டெக்னிக். அது ஒரு வே ஆஃப் லைஃப். நாளைக்கு நீங்களே ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் ஸ்கூல் ஆரம்பிக்கலாம். நீங்களே மத்த பொண்ணுங்களுக்கு டீச் பண்ணலாம். எப்படி செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணியிருக்கணும்னு. ஓகே. நீ என்ட்ட கேட்கலாம். ப்ரோ என்ன ப்ரோ நீ என்னையே சொல்ற? என்னைய செல்ஃப் டிஃபென்ஸ் கத்துக்கோ. நீ ஒழுங்கா இரு. நீ யாருன்னு சொல்ற? நீ ஸ்ட்ராங் ஆகுன்னு சொல்ற? அப்படி கிடையாது. சி பசங்களா இருந்தாலும் சரி, பொண்ணுங்களா இருந்தாலும் சரி, செல்ஃப் டிஃபென்ஸ்ங்கிறது வரும். ஆனா பசங்களோட லைஃப்ல அது ரொம்ப ஏர்லியராவே வந்துருது. பொண்ணுங்களோட லைஃப்ல அது வருதா இல்லையான்னு எனக்கு உண்மையிலே தெரியல. தப்பிக்கலாங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது கூட தப்பிக்க முடியாம மாட்டிக்கிட்டு இருக்கிறது பாத்தீங்களா? ஒண்ணுமே தெரியாம முழிச்சுட்டு இருக்கோம் பாத்தீங்களா? அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் செல்ஃப் டிஃபென்ஸ் தேவை. அதுதான் மெயின். அஃப்கோர்ஸ் சட்டதிட்டங்கள் வரணும், செக்யூரிட்டி இன்கிரீஸ் ஆவணும், சிசிடிவி கேமரா எல்லா இடத்துலயும் இருக்கணும், எல்லாருக்கும் பயம் வரணும், ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கணும். எல்லாமே ஓகே, அக்ரீட், அக்செப்டட். பட் தட் டசன்ட் காம்ப்ரமைஸ் ஃபார் நாட் லேர்னிங் செல்ஃப் டிஃபென்ஸ். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அது நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. இது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. ஒரு பஞ்ச் கரெக்ட்டான இடத்துல, கரெக்ட்டான ஃபோர்ஸ்ல அடிச்சா எலும்பெல்லாம் தெறிச்சிரும். தெரியுமா? இந்த ரிப் கேஜ்லாம் பட்டுன்னு தெறிச்சிரும் அப்படியே. சாதாரண விஷயம் இல்ல. இப்ப இப்ப நின்னு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா, பின்னாடி ஒருத்தன் வர்றான் அப்படின்னா, டக்குன்னு திரும்பி அடிக்கிற அளவுக்கு நீங்க இருக்கணும். சிச்சுவேஷனல் அவேர்னஸ் அந்த அளவுக்கு இருக்கணும்னு நான் சொல்ல வரேன் நானு. இப்போ இப்போ சப்போஸ் வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். ஓகேவா? இப்போ ஒருத்தன் பின்னாடி நின்னுட்டு அடிக்க வரான். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு உடம்புல வந்து ஃப்ளெக்சிபிலிட்டியே கிடையாது. உங்களால கீழ உட்கார முடியாது. இல்ல பின்னாடி ஒருத்தன் வந்து இப்படி புடிச்சிடுறான் உங்கள. கவனிங்க இங்க நிக்கிறீங்க. உங்களுக்கு பின்னாடி புடிச்சுக்கிறேன். கீழ உங்களால உட்கார முடியாது. கால் வந்து உங்களுக்கு ஹாம்ஸ்ட்ரிங்லாம் டைட்டா இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியே கிடையாது கால்ல அப்படின்னா எப்படி தப்பிப்பீங்க? இப்படி புடிச்சாலே ஃபர்ஸ்ட் எடுத்தோனே கீழ தான் உட்காருவாங்க எல்லாருமே. கீழ உட்கார்ந்து ஓங்கி திருப்பி ஒரு அடி. ஸோ இதெல்லாம் வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல உங்களுக்கு சொல்லிக் குடுப்பாங்க. உங்க உடம்பு வந்து ஸ்ட்ராங் ஆவும். லாங் லைஃப் உங்களுக்கு இருக்கும். இந்த வீக்னஸ நீங்க ஃபீல் பண்ண மாட்டீங்க. நம்ம வீக்கா இருக்கோம். நம்ம நம்ம இப்ப நின்னீங்கன்னா நிப்பீங்க. நடந்தா நடக்கிற மாரி ஃபீல் ஆகும். உட்கார்ந்தா உட்கார்ற மாரி ஃபீல் ஆகும். அந்த அந்த உடம்போட ஃபீலிங் இருக்குல்ல, அந்த ஃபீலிங்கே உங்களுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல தான் வரும். செல்ஃப் டிஃபென்ஸ் கத்துக்கிட்டா தான் நீங்க வரும். டேக்வாண்டோ கத்துட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், டேக்வாண்டோ இருக்குல்ல, டேக்வாண்டோ வந்து ஒரு கொரியன் மார்ஷியல் ஆர்ட்ஸ். எத்தன கொரியன் கேப்பாக்ன்னு பார்க்குறோம்ல, நானும் பார்ப்பேன். ஓகேவா? அணுவோட உட்காந்து நானும் பார்ப்பேன். நானும் அதெல்லாம் விதிவிலக்கெல்லாம் கிடையாது. நானும் அணுவோட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். பட் கேபாப் பார்க்குற நம்ம ஏன் டேக்வாண்டோ கத்துக்க மாட்டேங்கிறோம்? டேக்வாண்டோ என்னது? டேக்வாண்டோங்கிறது ஒரு கொரியன் மார்ஷியல் ஆர்ட். ஒரு கொரியன் ஆள் தான் வந்து அத எடுத்து அத சூப்பரா பெருசாக்குனது. வெறும் கால தூக்கி தூக்கி அடிப்பானுங்க. தெரியுமா உங்களுக்கு? மேல வரைக்கும் போகும் காலு. எனக்கு பண்ண முடியாது. ஓகேவா? தாய்ச்சில அதெல்லாம் இல்ல. தூக்கி ஒரு ஒரு எத்துனா முடிஞ்சிருச்சு. அதோட அவ போய் சேர வேண்டியதான். ஒரு வுமன் நீங்க பார்க்குறீங்கன்னா, செல்ஃப் டிஃபென்ஸ கத்துக்கணும். கண்டிப்பா நீங்க வந்து மார்ஷியல் ஆர்ட் ஒரு மார்ஷியல் ஆர்ட்ட பிக் பண்ணி லேர்ன் பண்ணணும். அதுக்கு வயசு கியசெல்லாம் கிடையாது. நீங்க எந்த வயசுல நீங்க அத கத்துக்கலாம். பிளஸ் நீங்க வந்து அந்த விங் சன் சொன்னேன் இல்லையா? மாஸ்டர் முய் சொன்னேன் இல்லையா? அவங்கள நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க. அவங்க தான் அவங்க தான் வந்து இதுல மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். எனக்கும் அவங்க தான் இன்ஸ்பிரேஷன். மாஸ்டர் முய் தான் இன்ஸ்பிரேஷன். ஏன்னா விங் சன்ங்கிறது வந்து அவ்ளோ ஃபேமஸ். இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் மார்ஷியல் ஆர்ட். எனக்கு வந்து என்னோட ஃபேவரைட் மார்ஷியல் ஆர்ட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் தாய் சீன் கூட சொல்ல மாட்டேன். நான் விங் சன் தான் சொல்லுவேன். ஏன்னா விங் சன் தான் நான் ஃபர்ஸ்ட் பார்த்து நம்ம சண்டை கத்துக்கணும், நம்ம மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கணும் அப்படிங்கிற இத வந்து எனக்கு லேர்ன் பண்ணது. மார்ஷியல் ஆர்ட்ஸ்ங்கிறது வந்து பொறுத்தவரைக்கும் யூ ஆர் த பிக்கஸ்ட் எனிமி. நீங்க தான் உங்களோட பிக்கஸ்ட் எனிமி. அப்படிதான் அது நீங்க தான் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும் அடுத்தடுத்த டே. அதுதான் வந்து த கோல் ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் போய் நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது, செல்ஃப் டிஃபென்ஸ் எல்லாம் இது பண்றது. ஓகே சரி. 80 வயசு ஆச்சுன்னா எப்படி அடிப்பீங்க? 80 வயசு தைச்சி பண்றவங்கள போய் பாருங்க. தூக்கி தூக்கி அடிப்பானுங்க. சொல்றேன்ல. என்னால அவங்கள பீட்டே பண்ண முடியாது. நான் கிட்ட வந்தாலே பறக்க விட்டுருவாங்க அப்படியே என்னைய. இது என்ன சொல்றேன்? டெக்னிக். எல்லாமே டெக்னிக். ப்ரூட் ஸ்ட்ரென்த்துக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல வேலை இல்லை. இருக்கு, ஒரு அளவுக்கு இருக்கு. பட் டெக்னிக் தான் சூப்பர் சீட்ஸ். டெக்னிக் சூப்பர் சீட்ஸ் ப்ரூட் ஸ்ட்ரென்த்.
உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இதில் நான் உங்களை ஏதாவது அஃபண்ட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் பேசிட்டேன் அப்படின்னா ஐ எம் வெரி 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 சாரி. ஐ டென்ட் மீன் இட். பட் எனக்கு வந்து ஐ ட்ரூலி பிலீவ் தட் எவ்ரி உமன் இன் இந்தியா ஷுட் லேர்ன் மார்ஷல் ஆர்ட்ஸ் ஆர் அட்லீஸ்ட் ஷுட் லேர்ன் சம் டெக்னிக் டு டிஃபெண்ட் தெம்செல்ஸ். ஐ ட்ரூலி பிலீவ் தட். நான் வந்து ஐ ரியலி வாண்ட் டு இன்ஸ்பயர் யூ. நானும் அப்பப்போ நாங்கள் வீட்டில் வந்து சும்மா மார்ஷல் ஆர்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்போம். பட் ஐ ரியலி வாண்ட் டு என்ஃபசிஸ் தட் ஏதாச்சும் ஒன்று கற்றுக்கோங்க. செல்ஃப் டிஃபென்ஸ், கராத்தே, ஏதோ ஒன்று. ஸோ ஐ அப்பாலஜைஸ் இஃப் ஐ அஃபண்டட் யூ இன் எனிவே. பட் தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லெட் மீ நோ. ஓகே, டேக் கேர் கைஸ். பை. அண்ட் கேர்ள்ஸ் பை.